ஹலோ மை டியர் ஃபேமிலி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேப்ரிக் பெயிண்டிங். எம்ப்ராய்டரிலையும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ துணியில் பெயிண்ட் பண்ணும்போது என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வசதியாக இருக்கும், என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோ யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா, நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸுன்னு இருக்கும். ஸோ அதில் ஆல்ரெடி வந்து நம்ம 6 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த 6 கிளாஸும் பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைனிங்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பற்றி பார்த்துருவோம். பெயிண்டில் வந்து போஸ்டர் கலர் வந்து 6 கலர்ஸும் இருக்குது, 12 கலர்ஸும் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ பேசிக்காக எடுத்திருக்கிறது வந்து 6 கலர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டு. ஸோ இது வந்து 12 கலர் செட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அக்ரிலிக் பெயிண்டில் ஆல்ரெடி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபேப்ரிக், செராமிக், கேன்வாஸ், வுட்டு, மெட்டல் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த அக்ரிலிக் பெயிண்ட் கிடச்சாலும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து நான் எவ்வளோன்னு சொல்கிறேன். எம்ஆர்பி ரேட் வந்து 180 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. 12 கலர் செட்டு. இதுவும் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த போஸ்டர் கலரோட ரேட் வந்து சொல்ல மறந்துட்டேன். அதோட எம்ஆர்பி ரேட் வந்து 100 ருபீஸ். 6 கலரோட ரேட் வந்து 100. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டும் இல்லாமல் முக்கியமாக ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்குனே தனியாகவும் பெயிண்டிங் வந்து விற்குது. பிராண்ட் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்காகவே தனியாக வந்து பெயிண்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பர்டிகுலராக நீங்கள் சாரீஸில் பெயிண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது நம்ம வியர் பண்ணுற கிளாத்தில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களும் ஆல்ரெடி இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட எம்ஆர்பி ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 ருபீஸ். 12 கலர் செட்டு. ஃபேப்ரிக் பெயிண்டிங்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 12 கலர் செட் வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரியாக ஒரு பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் வந்து முக்கியமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஷர்ட்க்கு பெயிண்ட் அடிக்கும்போது, அந்த ப்ளவுஸ் அந்த இதில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது, இல்லாட்டி ஃப்ளவர்ஸ் ஏதாவது நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த பெயிண்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா போஸ்டர் கலர்லேயும் ஒரு கலர் வந்து நான் பிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 பெயிண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். அக்ரிலிக் பெயிண்டிங் வந்து என்கிட்ட பழசுன்றதுனால அந்த பெயிண்ட் எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்னால் யூஸ் பண்ணி காட்ட முடியல. இப்போ அந்த 2 கலருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ரெண்டுமே வந்து ப்ளூ தான். ஒன்று வந்து டார்க் ப்ளூ, ஒன்று லைட் ப்ளூ அந்த ஷேடிங்கு. ஸோ இப்போ போஸ்டர் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணும் பொழுது நார்மலாக நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணும்போது பெயிண்ட்டை டைரெக்டாக கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணணும். வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைரெக்டாக பெயிண்ட்டை டிப் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா துணியில் வந்து அந்த பெயிண்ட் வந்து நம்ம எந்த லைன் போடுறோமோ அந்த லைன்லேயே இருக்கும், ஸ்மெட்ச் வந்து ஆகாது. ஸோ உங்களுக்கு இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக உங்களால் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வாங்க முடியல, என்கிட்ட பர்டிகுலராக இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பெயிண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா போஸ்டல் கலர் யூஸ் பண்ணும்பொழுது தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண பாருங்கள். ஒரு சில பாட்டில்லையே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டில் மேலே லிக்யூட் இருக்கும், கீழே வந்து அந்த கலர் இருக்கும், ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இருக்கும். பெயிண்டிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பாட்டில்லையே லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டிப் பண்ணி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4-5 லைன் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். லைட்டாக வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த துணியில் அங்கங்கே ஸ்மெட்ச் ஆகுது இல்லையா, அது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பெயிண்ட் வந்து மற்ற இடத்துலையும் பரவும். ஸோ அதுதான் இந்த போஸ்டர் கலரில் இருக்க ட்ராபேக்கு. இது வந்து நீங்கள் பேக்ரவுண்டுக்கு இந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டுக்கு ஏதாவது நீங்கள் கலர் பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவுட்லைன் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த கலரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லை உங்கள்கிட்ட இந்த பெயிண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணும் பொழுது தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பெயிண்ட் நல்லா கட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். துணியில் வந்து நம்ம போட்ட லைனை விட அங்கங்கே வந்து அந்த பெயிண்ட் வந்து டிஃபர் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாட்டிலை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அந்த பெயிண்ட்டே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா க்ரீமியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணியாக அந்த இதெல்லாம் இருக்காது. நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த பெயிண்ட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த பெயிண்ட் வந்து தொட்டு தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் நீங்கள் டச் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம ட்ரா பண்ணுவோம்ல நார்மல் பெயிண்டில், ஸோ அந்த மாதிரி வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது உடனே வந்து அப்சர்வ் ஆயிரும் துணியில். ஸோ நீங்கள் அதனால் அப்பப்போ அந்த பெயிண்ட்டை வந்து டச் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். மற்றபடி இந்த பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷைன் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கும்போது தெரியல, பட் ஆனால் நேரில் நீங்கள் பார்க்கும் பொழுது நார்மல் பெயிண்ட்டுக்கும் இந்த பெயிண்ட்டுக்கும் லைட்டாக காஞ்சப்புறம் ஒரு ஷைனிங் வந்து கிடைக்கும். நான் இப்போ லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். லைட்டாக நீங்கள் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயிண்டிங் வந்து நார்மலாக இருக்கும். இல்லை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு துணியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆல்ரெடி இப்போ நான் ஒரு குட்டி ஃப்ரேமில் டிசைன் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் ஹேண்ட் எம்ப்ராய்டரின்னு இருக்கிற கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட்டை வந்து டைரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சாரியில் கூட பண்ணலாம். ஒரு காட்டன் சாரீ எடுத்துகிட்டு பிளெயின் சாரியில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை வந்து அந்த சாரியில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். சாரீ ப்ளவுஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க, ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் இந்த மாதிரி ஒரு பென்சிலில் லைட்டாக அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை காய வச்சுருங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் நான் யூஸ் பண்ணி இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட்டாக பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும், காஞ்சதுக்கப்புறம் சரியாயிரும். இந்த ஃப்ளவர் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டில் பெயிண்ட் பண்ணது கொஞ்சம் ஷைனாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வேறு ஒரு டிசைன் எடுத்திருக்கேன். இதை வந்து பேக்ரவுண்டுக்கு நாங்கள் ஃபுல்லாக வந்து அந்த ஒயிட் இல்லாமல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து நான் போஸ்டர் கலர் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு லைட் ஷேடாக அந்த மாதிரி நம்ம கொடுக்குறதுனால பேக்ரவுண்டுக்கு வந்து போஸ்டர் கலரே வந்து போதும். ஸோ நான் க்ரீனும் ப்ளூவும் இந்த 2 ஷேடும் நான் கொடுக்கலான் இருக்கேன். எனக்கு க்ரீன் வந்து டார்க் க்ரீனாக இருக்கிறதுனால எனக்கு லைட் க்ரீன் வேணும். ஸோ அதனால் நான் எல்லோ கலர் வந்து இதில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஷேடு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி செப்ரேட்டாக மிக்ஸ் பண்ணி கூட ஃபேப்ரிக்கில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்குமே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை வெறும் தண்ணியில் ப்ரெஷ்ஷை முக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. வெறும் தண்ணி, அதில் எந்த கலரும் இருக்காது. ப்ளெயின் வாட்டரில் நீங்கள் ப்ரெஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோட் வந்து கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு பெயிண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக வந்து பரவும். ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியை மட்டும் டிப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கோட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் லைட் க்ரீன் வந்து எனக்கு கொண்டு வந்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்டுக்கு நான் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் எனக்கு எல்லா இடத்துலையும் பரவும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஷேடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். எங்கே லைட்டாக வேணுமோ அங்கே லைட்டாக வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட் ஷேட் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். எனக்கு இப்போ ப்ளூவை வந்து அது கூட வந்து சென்டரில் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ ப்ளூ வந்து எனக்கு பார்டரில் டார்க்காக வேணும். ஸோ அதனால் இப்போ டார்க் ப்ளூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் எங்கே வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வந்து அந்த ஷேடிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஷேட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அந்த ஃப்ரேமு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பென்சிலில் அவுட்லைன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பண்ணிட்டாலுமே அந்த பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ண டிசைன்ஸ்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்லிஸாக வேணும், இல்லை வேறு ஏதாவது டிசைனிங்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்தது வந்து காயறதுக்கு முன்னாடியே ஒரு சிலவங்க வந்து பெயிண்ட் பண்ணிடுவாங்க. சும்மா டச் பண்ணி பார்ப்பாங்க, அந்த பெயிண்ட் நம்ம கையில் ஒட்டலை அப்படின்னா ஃப்ரேம் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டே அப்போ யூஸ் பண்ணாலும் அந்த துணி காயலை அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணும் பொழுது அந்த பெயிண்ட் வந்து பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் ஒரு லைன் போடுறேன், பட் இருந்தாலும் அது வந்து பக்கத்தில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா உங்களோட டிசைன் வந்து பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ அதனால இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ பிகினராக இருக்கிறவங்க வந்து இல்லை நான் அந்த ஆர்டரை வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டேக்கை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே வராது. ஸோ இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கிளாத் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது நீங்கள் எங்கே அந்த ப்ரெஷ்ஷை வந்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் பெயிண்ட் வந்து வரும். ஸோ சைடில் இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி மற்ற இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ துணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த அவுட்லைன் ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவுட்லைன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பட்டையாக வேணுமோ ஒல்லியாக வேணுமோ உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ துணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவுட்புட் பார்க்க. ஸோ அதை வந்து இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்க போகிறோம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் போஸ்டர் பெயிண்டிங்கும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன லைன் மாதிரி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கிளாத்தை நான் இப்போ இந்த வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வாஷிங் பார்த்தாலே புரியும் பெயிண்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு வாட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கிறேன். தண்ணியில் நல்லா கொஞ்ச நேரம் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டிசைனை வந்து நான் நல்லா கசக்கி அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து 2 பெயிண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ போஸ்டர் கலர் வந்து போயிடும், பட் ஆனால் ஃபேப்ரிக் கலர் வந்து அந்த ஃபேப்ரிக்கில் அப்படியே தான் இருக்கும். ஸோ போகாது. இந்த வாட்டர் ப்ரூஃப் வீடியோலே தெரிஞ்சிடும் எந்த பெயிண்டிங் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு. ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.